ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 59 தான் நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஃபயர் டெம்பிள்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அதை சுனாடே கிட்ட சீசுனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 4 மறைக்கப்பட்ட கல்லறைகளையும் வேலையை காமிச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட சுனாடே ஷாக் ஆவாங்க. நிலைமை இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவும் டீம் கக்காஷி அங்க போயிட்டாங்க அப்படின்பாங்க சீசுனே. யாமட்டோ ரிப்போர்ட் பண்ண மாதிரி இவங்க ஒன்றும் நார்மலான கல்லறை கொள்ளையர்கள் இல்லை போல அப்படின்னு சீசுனே சொல்லவும், அப்புறம் இந்த திருடனுங்களுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு சீசுனே கேட்பாங்க. 12 நிஞ்சா கார்டியனோட உடம்பு தான் வேணுமோ என்னமோ அப்படின்னு சுனாடே சொல்லவும், ஆல்ரெடி இதே மாதிரியான ப்ராப்ளம் நம்ம வில்லேஜ்ல நடந்திருக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி அக்காட்சுக்கியோட டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரோச்சிமாருவை பத்தின விஷயங்கள் இப்ப எதுவுமே நமக்கு கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதுன்னு மட்டும் இல்லாம அப்படின்னு சீசுனே சொல்லும் போதே சுனாடே டான்சோவை பத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்ட்டு டீம் கக்காஷில என்னதான் நம்ம சாய் வேணும்னு வச்சு பார்த்தாலும் கூட அந்த ஒரு விஷயத்துக்கு டான்சோவும் அக்செப்ட் பண்ணிருக்கான். அதுதான் இங்க சுத்தமா புரியாம இருக்காது. அடுத்து என்ன பண்ணுவானோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சீசுனே சொல்லவும், அதை நானும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நம்மளால எல்லா விஷயத்தையுமே ஒரே டைம்ல பார்க்க முடியாதுல்ல, அதனால இப்போதைக்கு என்ன முடியுமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சுனாடே சொல்லவும் சீசுனே புரியலின்பாங்க. ஃபவுண்டேஷனுக்கு சம்பந்தம் இல்லாத ஷினோபிய டான்சோவை மானிட்டர் பண்ண சொல்லு அப்படின்பாங்க சுனாடே. டான்சோ சைட் காட்டுவாங்க. டான்சோக்கு புரியாத விஷயமே என்னன்னா, ஃபவுண்டேஷன்ல கொடுக்குற ட்ரைனிங் படி எமோஷன்ஸே இருக்காது. அதே மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்தா மட்டுமே செய்யக்கூடிய ஒருத்தன் நான் சாய்ங்கிற பேரோடவே டீம் கக்காஷிலேயே இருக்குன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சா டான்சோக்கு சந்தேகம் வராதா என்ன? அதுன்னு மட்டும் இல்லாம சாய் ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பான். அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது மேல இருக்க ஆன்பு பிளாக் ஆப்ஸை காட்டுவாங்க. டான்சோ நோட் பண்ணிருப்பான், இவன் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, ஆல்ரெடி எல்லாமே என் கைக்குள்ளதான் இருக்கு அப்படின்பா டான்சோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எ நியூ எனிமி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சீருக்கு யாமட்டோலாம் போயிட்டு இருக்கும்போது யாமட்டோ அந்த மறைக்கப்பட்ட கல்லறைகள்ல இருந்து நம்ம ஆப்போசிட் சைடு போயிட்டு இருக்குமே என்ன காரணம்னு சொல்லி கேட்பாரு சீருக்கு கிட்ட. அதுக்கு சீருக்கு பாத்தீங்கன்னா ஃபயர் டெம்பிளை சுத்தி நார்த் ஈஸ்ட் அப்புறம் வெஸ்ட் ப்ளூ டிராகன், ஒயிட் டைகர், பிளாக் டர்டில் ஸ்னேக் 3 டைரக்ஷனை சுத்தியும் பாறைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்பாரு. ரெட் ஃபீனிக்ஸ்ங்கிற சவுத் சைடுல மட்டும்தான் அவங்களால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்பாரு. அதாவது ப்ளூ டிராகன்னா கென்பு, ஒயிட் டைகர் அப்படின்னா செய்ரு, பிளாக் டர்டில் ஸ்னேக்னா பியாக்கோ, ரெட் ஃபீனிக்ஸ்னா சூசாக்கு. இத இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அப்புறம் சவுத். இத சிம்பிளா அப்படியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஆனிமேல இப்படிதான் சொல்லுவாங்க. இத சைனீஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் டேட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இந்த நாமளா இந்த ஜாதகம் பக்கம்லாம் சொல்லுவாங்களே ஆஸ்ட்ராலஜி, சோ அந்த மாதிரி தான் வானியல். ஆக்சுவலா சிருக்குவை பொறுத்த வரைக்கும் அதை நார்மலாவே சொல்லிருக்கலாம். இருந்தாலுமே இதை சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி வச்சதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா, இவர் ஒரு துறவி. இதெல்லாம் கேட்ட யாமட்டோ புரிஞ்சது அப்படின்பாரு. சவுத் சைடு தான் எஸ்கேப் ஆகி போறாங்களா அப்படின்ட்டு. நருட்டோ சைட் காட்டுவாங்க. சோரா முன்னாடி போவான். இந்த பாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி அவனோட சொந்த பவர்ஸே அவன் வெறுக்கிறான். இருந்தாலுமே அவங்க அப்பாவை கொன்னவன பழி வாங்குறதுக்கு அந்த பவர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு விஷயத்த நருட்டோ திங்க் பண்ணிட்டு வரும்போது சோரா திரும்பி பார்த்துட்டு நருட்டோ கிட்ட எதுக்குடா என்ன இப்படி பார்த்துட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுக்கு முன்னாடி நீ ரிவெஞ்சுன்னு என்கிட்ட மென்ஷன் பண்ணிலன்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் டக்குன்னு வேகமா போயிருவான். இதுக்கப்புறமா வைடு ஓப்பனிங் சர்ஃபேஸ்க்கு போயிருவாங்க. நருட்டோ இந்த ஒரு வியூவை பார்த்துட்டு செம்ம அழகா இருக்கு அப்படின்பா. சக்குரா அழகா இருக்குங்கிறக்காக இந்த பக்கம் எனிமி வரமாட்டான்னு இல்ல அப்படின்பா. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே அவன் வரப்போறாங்க மாதிரி நருட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது சாய் அந்த 4 மறைக்கப்பட்ட கல்லறைகளுமே போறதை பார்த்துட்டு நருட்டோக்கு கை காட்டுவான். சர்ஃப் போர்டோட்ட போயிட்டே இருக்கும். நருட்டோ சோரா கிட்ட டே சோரா பாடுறா பாடுறான்னு சொல்லி முதுகுல தட்டுவான். பார்த்துட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு கத்துவான் சோரா. அது அவங்களே தான் அப்படின்பாரு சீருக்கு. டவுட்டே இல்ல, அது அவங்களே தான் அப்படின்பாரு யாமட்டோ. இருந்தாலுமே அவர் மனசுக்குள்ள ஓடுற விஷயம் என்னவா இருக்கும்னா, இவ்வளவு கேர்லெஸ்ஸா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இது என்ன ட்ராப்பா, அவங்களுக்கு யாரு தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு சீருக்குவை பாப்பாரு. நருட்டோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்பான். சக்குராவும் கேப்டன் யாமட்டோ கிட்ட அதே தான் கேட்பா. யாமட்டோ சீருக்குவை இங்கே நிக்க சொல்லிடுவாரு. ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபயர் டெம்பிளுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு, புரிஞ்சது அப்படின்றவாரு சீருக்கு. யாமட்டோ நருட்டோவையும் சோராவையும் ஸ்ட்ரைட்டா போக சொல்லுவாரு. சக்குரா அண்ட் சாயை லெஃப்ட் சைட்ல கவர் பண்ண சொல்லுவாரு. நான் ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு பேக்கப் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. நருட்டோ எதுக்காக என்ன இவங்க கூட போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா உன்னை தனியா விட்டாலே பிரச்சனை தான்டா, அதுக்கு சோரா இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்பாரு யாமட்டோ. இதை கேட்ட சாய் மனசுக்குள்ள விஷத்தால தான் முறிக்க முடியும்னு நான் புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான்.
நருட்டோ கான்ல இருக்கும் போதே சோரா கிளம்பி இருப்பான். நருட்டோ வெயிட் பண்ண சொல்லி கத்துவான். நருட்டோ கத்திட்டே பின்னாடி வரும்போது கூட கண்டுக்க மாட்டான் சோரா. நீ எல்லாம் காசு கொடுத்து வாங்குற அடியாள்ரா, இதெல்லாம் கோயில் பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்பா சோரா. ரொம்பவுமே கடுப்பாகும் நருட்டோக்கு. இப்ப யார் பின்னாடி வரான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவான். நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன்னு நருட்டோ சொல்லும் போது சோரா கடுப்பாவான். இதுக்கப்புறமா ஃபூரிடோவை காட்டுவாங்க. சிரிச்சுக்கிட்டே அவங்க வலையில மாட்டிட்டாங்க அப்படின்பா. சக்குரா இது மட்டும் ட்ராப்பா இருந்தா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கூட நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்பா. உண்மைதான், இருந்தாலுமே எனிமிஸோட அட்டாக் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாலுமே அதை நம்மளால பார்க்க முடியும்ல அப்படின்பா சாய். யாமட்டோ கிட்ட காட்டுவாங்க. சடலங்களை திருடுறது தான் அவங்களோட நோக்கம்னா ட்ராப் செட் பண்ணணுங்கிற எந்த ஒரு காரணமும் இருக்காது. இருந்தாலுமே அவங்களுக்கு என்னதான் வேணுமா அப்படின்ட்டு கடுப்பாவார் யாமட்டோ. ஃபூரிடோ சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் முன்னாடி போயிட்டு இருந்த 4 சவப்பெட்டிகளுமே ஸ்ட்ரைட்டா நிக்க ஆரம்பிச்சிரும். நருட்டோவை தள்ளி விட்டுட்டு சோரா முன்னாடி போவான். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வாயை மூடிட்டு என் பின்னாடி வாடான்னு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போவான் சோரா. நருட்டோ சோராவோட தலையிலேயே கைய வச்சு, இப்ப நான் தான் முன்னாடி இருக்கேன், என் வேலையை என்ன பார்க்க விடு அப்படின்ட்டு போகும்போது சோரா கடுப்புல நருட்டோவோட காலை புடிச்சு இழுத்து விட்டுருவான். சவப்பெட்டியை தொடப்போன நருட்டோவோட விரலும் கூட பட்டிருக்காது. நருட்டோ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கவும் முன்னாடி இருந்த 4 சவப்பெட்டிகளுமே சுத்திக்கிட்டே கிரவுண்ட் குள்ள போயிரும். யாமட்டோ சக்குரா சாய் வந்துருவாங்க. சக்குரா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேப்பா. ஏன்னா கையில கிடைச்ச ஒரு விஷயத்த நழுவ விட்டுருக்காங்களே, அதனால திடீர்னு சவப்பெட்டிலாம் அண்டர் கிரவுண்ட் குள்ள போயிருச்சு அப்படின்பா நருட்டோ. நான் கிட்டத்தட்ட பக்கத்தாலேயே போயிட்டேன், இந்த ஒரு கிறுக்க மட்டும் என் கூட இல்லைனா அட்லீஸ்ட் ஒன்னாவது நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்பா சோரா. திரும்ப 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவானுங்க. உன்னை அடிச்சு முதல் வேலை பணமாக்குறான்டான்பா சோரா. அதையும் தான் பாத்திரலாம், முதல் வேலை உனக்கு தான் சவப்பெட்டி தயாரா இருக்கு அப்படின்பா நருட்டோ. 2 பேருமே நிறுத்துங்கடான்னு கத்துவா சக்குரா. இப்படி குழந்தைத்தனமா விளையாடாதீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது கூட சண்டையை நிறுத்திருக்க மாட்டாங்க. யாமட்டோ இது கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்ட்டு பாப்பாரு. எல்லாருமே யாமட்டோவை பாப்பாங்க. இங்க எனிமி இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்ல, டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்பாரு யாமட்டோ. ஃபூரிடோவை காட்டுவாங்க. சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் அவன் இருக்க சைடு எல்லா கஃபென்ஸுமே சமனா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். லேண்ட் ஆஃப் ஃபயர் இப்போ ஒரு புதிய விடியலை பார்க்க போகுது, தூங்குறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல அப்படின்பா ஃபூரிடோ. அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் ஒருத்தனுக்கு என்ன தரும்லாம் சொல்ல முடியாது, இப்படி ஒரு சந்திப்பு தான் இருக்கணும்னு இருக்கு, ஒருவேளை நீங்க தான் எங்களை சமன் பண்ணிருப்பீங்களோ அப்படின்ட்டு ஃபூரிடோ, ஃபூடோ, ஃபூயன், ஃபூகா 3 பேத்தையுமே கூப்பிட்டு இவங்கள தனிப்பட்ட முறையில நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்களோட நீங்க டீல் பண்ணிக்கங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருவான் ஃபூரிடோ. வைடு ஓபன் சர்ஃபேஸ்ல வந்து பார்த்துட்டு இந்த ப்ளூ பிரிண்ட் தான் பக்காவான மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவா ஃபூயன். இதை கேட்ட ஃபூடோ ரொம்பவுமே காண்டாயிருவான். மொத்தத்துல இதை உருவாக்க போறதே நான் தான், அப்புறம் எதுக்கு இதை மாஸ்டர் பீஸ்னு சொல்ற? என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையா ஒரு பொருள் வர வரைக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறதுல வெறும் டிராயிங் தான் அப்படின்னு ஃபூடோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கும் போதே ஃபூயன் ட்ரெடிஷனல் வுட் பிளாக் பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட டிசைனரை பத்தி தான் பேசுவாங்களோ தவிர்த்து அதை ஏவன் செதுக்கலான்லாம் பேச மாட்டாங்கப்பா அப்படின்ட்டு சிரிப்பா. ஃபூடோ காண்டாவான். ஃபூகா அதிகமா பேசுற ஆம்பளைகளை யாருக்குமே பிடிக்காது. ஃபூரிடோ 12 நிஞ்சா கார்டியன்ல ஒருத்தன்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கவும் ஃபூயன் நான் பயந்துட்டேன்ப்பா அப்படின்ட்டு எந்திரிப்பா. வந்து உன் வேலையை பாரு ஃபூடோன்னு சொல்லிட்டு ஃபூடோ சரின்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு எர்த் ஸ்டைல் இம்பர்மனன்ஸ்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். இது பார்க்க சமனிங் ஜுட்சு மாதிரியே இருக்கும். யாமட்டோ சைட் காட்டுவாங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும்போதே 5 பேருமே மேல ஜம்ப் ஆயிருவாங்க. நருட்டோ என்ன ஆச்சுன்னு பாப்பான். பெரிய பெரிய மலைகளா உருவாகும். நருட்டோவும் சோராவும் ஒன்னா இருப்பானுங்க. சக்குராவும் சாயும் ஒன்னா தான் இருப்பாங்க. பட் சாய் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா போய் விழுந்துருவான். அவனோட ஸ்க்ரோல் எடுத்து நிஞ்சா ஆர்ட் பீச் ஸ்க்ரோல்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் பேர்டை டிராப் பண்ணிட்டு. இந்த விஷயங்களை எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த சீருக்கு ஆச்சரியப்பட்டு பாப்பாரு. மொத்த இடத்தையுமே மாத்திர அளவுக்கான எர்த் ஸ்டைல் ஜுட்சுவான்ட்டு ஷாக் ஆவாரு சீருக்கு. சீருக்கு நின்னுட்டு இருந்த இடம் உடஞ்சு கீழே விழுந்துருவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் சோரா கிட்ட காட்டுவாங்க. 2 பேருமே சேஃபா லேண்ட் ஆயிருவானுங்க. இப்படிப்பட்ட பழி வாங்குற முயற்சியா, இத பண்ணவனுக்கு நன்றிகள் பல அப்படின்பா சோரா. ஆக்சுவலா இது வந்து நருட்டோவை குத்தி பேசுவான். இது ஒன்னும் பழி போட்டுக்கிறக்கான நேரம் கிடையாது அப்படின்பா நருட்டோ. சக்குராவை பார்த்த நருட்டோ சக்குரா கிட்ட போவான். எங்கடா போறேன்னு சோரா கத்துவான். யாமட்டோ கிட்ட காட்டுவாங்க. உயிரோட புதைக்கிறது தான் அவங்களோட பிளானோ, நான் மேலே ஏற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்படின்னா அப்படின்ட்டு அவரோட வுட் ஸ்டைல யூஸ் பண்ணுவாரு. எப்படியோ யாமட்டோ எஸ்கேப் ஆயிருப்பாரு. இவ்ளோ பெரிய ட்ராப்பான ஆச்சரியப்படுவாரு. நருட்டோ சைட் காட்டுவாங்க. சோரா நருட்டோ கிட்ட வந்துருவான். சக்குரா கிட்ட சாய் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டியான்னு சொல்லி கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி யாமட்டோவும் இப்போதைக்கு இங்க இல்ல, இப்ப நம்ம மோதிர எனிமியே ரொம்பவுமே பெரிய அளவுலான மொத்த இடத்தையுமே மாத்தக்கூடிய அளவுக்கான எர்த் ஸ்டைல் யூசர், இதை சாதாரணமால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சக்குரா சொல்லவும் அப்படின்னா சரி மற்றவங்கள முடிஞ்ச அளவுக்கு வேகமா தேடலாம் அப்படின்பா நருட்டோ. சோரா அந்த பக்கமா கை காமிச்சு அது ஒரு பள்ளத்தாக்கா தானே இருந்துச்சுன்னு சொல்லி கேட்பான். ஆமான்லன்ட்டு நருட்டோ பார்த்துட்டு இது ஒருவேளை கென்ஜுட்சுவா இருக்குமோ அப்படின்ட்டு ஷாக் ஆவான். இதை தெரிஞ்சுக்க கல்ல தூக்கி போட்டு பார்ப்பான். இதை தவிர வேற வழினா நம்மளே போய் செக் பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிப்பான். நின்னுட்டு இந்த ஒரு விஷயத்த கட்டினவன் சுத்த முட்டாளா இருப்பான் போலக்கு, வேலையை சீக்கிரமா முடிக்கணுங்கிறக்காக அந்த ஒரு பாட்டை சுத்தமா மறந்துட்டான் போலக்குன்ட்டு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா குழிக்குள்ள போயிருவான். சக்குரா நருட்டோன்னு கத்துவா. அந்த குழி மொத்தமா மறைஞ்சிருக்கும். இப்படி போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்பா சோரா. சக்குரா சீக்கிரமா நருட்டோவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லுவா. திடீர்னு பார்த்தா அவ
அவங்க நின்னுட்டு இருந்த இடமே மறைஞ்சிரும், கீழே விழுந்துருவாங்க. இதுக்கப்புறமா சாய் இருக்க பக்கம் காட்டுவாங்க. சாய் இந்த பாயிண்ட்ல நினைக்கிற விஷயம் என்னன்னா, மேல போய் வானத்துல இருந்து பார்த்தா கண்டிப்பா நம்ம டீம்மேட்ஸை கண்டுபிடிச்சிடலான்ட்டு மேல போறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த இடம் மொத்தமா க்ளோஸ் ஆக போகும். நான் வெளியே போறது இங்க யாருக்கோ பிடிக்கல போலயே அப்படின்ட்டு வேகமா போவான். திடீர்னு பார்த்தா மொத்தமா க்ளோஸ் ஆயிரும். அந்த பேர்டை விட்டு ஜம்ப் ஆயிருவான். இங்கு தெரிக்கும். கீழே வந்த சாயோட பேக்ல ஃபூயன் ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணிடுவா. ஃபூயன் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட டம்மியான அந்த ஒரு ஜுட்சுவை வச்சுக்கலாம், என்னோட மாஸ்டர் பீஸ்ல இருந்து அவ்வளோ ஈஸியாலாம் தப்பிச்சு போக முடியாது அப்படின்பா. ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்க்ரால் ஓபன் பண்ணிப்பா இல்லையா ஃபூயன், அதை ஆல்டரிங் டெரைன் டயக்ராம் ஸ்க்ரோல் அப்படின்பாங்க. யாமட்டோ சைட் காட்டுவாங்க. ஃபூடோ இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆக்சுவலா இப்ப நீ எஸ்கேப் ஆனதுக்கான காரணம் நான் கிடையாது, இந்த ஒரு விஷயத்தை டிசைன் பண்ண அந்த டிசைனரை தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஃபூயனை தாக்குவான். ஏன்டா இந்த இடத்துல கூட வன்மத்தை காட்டணுமாங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். யாமட்டோ அவரோட வுட் ஸ்டைல யூஸ் பண்றத பார்த்த ஃபூடோ ரொம்பவுமே ஷாக் ஆவான். யாரு தாண்டா நீன்னு சொல்லி கேட்பான். அது நான் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்பாரு யாமட்டோ. மெயினா யாமட்டோ கேட்கற கேள்வியே என்னன்னா, இந்த சடலங்களை எதுக்காக திருடி இருக்கீங்க அப்படின்னு தான். சாக போறவங்ககிட்ட ஏன் நான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்பா ஃபூடோ. வேற வழியே இல்ல, அடிச்சுதான் வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது, முடிஞ்சா என் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவல் மேட்ச் ஆயிரு பாப்போம் அப்படின்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணி எர்த் ஸ்டைல் இன்ஸ்கேப்பபிள் சஃபரிங்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். யாமட்டோ புதக்குழியில மாட்ட மாதிரி உள்ள போவாரு. ஒரு வுட் ஸ்டைல் யூசர் கிட்ட இருந்து இவ்வளவு மோசமான விஷயத்த நான் எதிர்பார்க்கல, என் திறமைக்கு இதெல்லாம் இழுக்கு அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா யாமட்டோ அவரோட வுட் ஸ்டைலை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஃபோடோ காண்டாயிட்டு டைரக்ட் அட்டாக் தான் வைக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த கட்டைகளை உடைப்பான். இந்த பாயிண்ட்ல அவனோட ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஷைன் ஆகும், லைக் எ சில்வர் இல்லைன்னா அயன் மாதிரி. யாமட்டோவை அட்டாக் பண்ண வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பாரு. தப்பிச்சு ஓடிட்டே இருக்கனால மட்டும் என்னோட குத்துல இருந்து தப்பிக்க முடியாது கண்ணா அப்படின்பா ஃபோடோ. இதுக்கப்புறமா சக்குரா கிட்ட காட்டுவாங்க. சோரா எந்திரிச்சிட்டு நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி கேட்பான். சக்குரா இந்த பாயிண்ட்ல கூட நருட்டோ எங்கன்னு கேட்பா. தெரியல, அவன் நம்மளோட தான் வந்தான்னு நினைச்சேன், ஆனா அவனோட பிரசன்ஸை கூட என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்பா சோரா. முதல் வேளை நம்ம போய் நருட்டோவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்பா சக்குரா. உங்களோட டாக்டிக்கே பிரிச்சு ஆள்றதா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்பா சோரா. அதாவது இதை இங்கிலீஷ்ல டிவைட் அண்ட் காங்கர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணதுக்கான காரணமும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆக மொத்தத்துல இந்த ஒரு இடத்துல இருக்கவங்கள தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால தான் இந்த ஒரு விஷயத்த சோரா சொல்லுவான். நருட்டோக்கு செம பெயின் இருக்கும். சக்குராவும் மற்றவங்களும் எங்க தான் இருக்காங்களோன்ட்டு காண்ட்ல போவான். திடீர்னு ஒரு ஷாக்கிங் ஃபேஸோட ஸ்டாப் ஆவான். பார்த்தா முன்னாடி 2 வழி இருக்கும். மறுபடியும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு போவான். பார்த்தா அங்கேயும் ஒரு ட்ராப் இருக்கும். ஒரே விஷயத்துல 2 தடவை மாட்ட மாட்டேன் அப்படின்னா என்னோட பேத் ரைட் சைடு தான் இருக்கும் அப்படின்பா நருட்டோ. அதுல உறுதியா இருக்கியான்னு சொல்லி வாய்ஸ் கேட்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை உருண்டு வரும். இந்த மாதிரியான ஒரு மோசமான ட்ராப்குள்ள எல்லாம் நான் மாட்ட மாட்டேன், அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு ஓடுவான் நருட்டோ. எப்படியோ சமாளிச்சு எஸ்கேப் ஆயிருவான் நருட்டோ. அது மட்டும் நம்ம மேல ஏறி இருந்தா நம்ம நஞ்சிருப்போம் போலயேன்னு நருட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது சிரிக்கிற சத்தம் கேட்கும். ஃபோயனோட ட்ராப் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை போல இருக்குன்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா ஃபூக்காவா இருப்பா. நருட்டோ அவளை பார்த்துட்டு செம காண்டாவா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்பர்மனன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஆன்பு பிளாக் ஆப்ஸோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை காட்டுவாங்க. அந்த ஸ்க்ரோல் ஓபன் ஆகும். யாமட்டோ தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. இந்த ஒரு ஸ்க்ரோல்குள்ள டான்சோவோட கதையை பத்தி தான் இருக்கும். டான்சோ லீஃபோட மிலிட்டரி பேஸ்டான ரொம்பவே கஷ்டமான விஷயங்களோட லீடர். அவன் தான் ஆன்புவோட ட்ரைனிங் ஆர்கனைசேஷனான ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர். ஆக்சுவலா ஃபவுண்டேஷனை தான் ரூட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பொசிஷனுமே டான்சோக்கு போயிருக்கும். இருந்தாலுமே அவனோட ஒப்பீனியனை தான் முக்கியம்னு பாக்குறாங்க. டான்சோ சாஸ்கேவை கொல்லணும்னு நினைச்ச அந்த ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா பெருசா ஒன்னும் பண்ண கிடையாது, குறிப்பா பப்ளிக்ல எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்லலாம். பாஸ்ட்ல நடந்த மாதிரி வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தடுக்கிறக்காக லேடி சுனாடே டான்சோவை மானிட்டர் பண்றதுக்கு ஆட்களை விட்டுருக்காங்க. குறிப்பா டீம் கக்காஷிலேயே இன்னும் சாயை இருக்க வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கூட எனக்கு தெரியல. சாயை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்லயே ரொம்பவுமே எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட், ஆனா டான்சோவால ரொம்ப போற்றப்பட்டிருக்கான். ஒருவேளை அவனோட ஓன் வேலை அவனை போறக்கு விட்டுட்டானோ, கண்டிப்பா நருட்டோவை பாத்துக்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஜின்சுரிக்கியா இருக்கான்ல நருட்டோ, அதனால ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாரு. அன்பார்ச்சுனேட்டா சாய் திரும்பவும் டான்சோக்கு ஒர்க்கே பண்ண மாட்டாங்கிற விஷயத்தெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அவ்வளோ லைட்டாவும் எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு யாமட்டோ அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்ணுவாரு. இந்த ஒரு ஸ்க்ரோல்ல இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ண சொல்லி சீல் குத்துற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.